ஹக்கு வந்து ஒரு நான் வெர்பல் கம்யூனிகேஷன் ஃபார்ம். அதாவது நம்ம மொழி தெரிஞ்சு தான் அவங்க கூட பேசி அவங்க கஷ்டத்தை ஷேர் பண்ணணுங்கிறத தாண்டி நமக்கு மொழியே தெரியலனாலும் அவங்களுக்கு ஒரு எமோஷ்னல் பாண்ட் நம்மளால் கொடுக்க முடியும்னா ஹக்கு மூலமாக கொடுக்க முடியும். அதனால தான் அதுக்காக இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. சைக்காலஜிக்கல் டிப்ஸு டே 1 இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஹக்கோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கும். எப்படின்னா கார்டிசோல் லெவல் குறையிறது மூலமாக ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகும். ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக செக்ரேட் பண்ணும். செரட்டோனின், ஆக்சிடாசின்ற மாதிரி. ஹக் பண்ணுறதுனால எமோஷ்னல் பாண்டு, அந்த எமோஷ்னல் செக்யூரிட்டி வந்து நம்ம அந்த ஆப்போசிட் பார்ட்னருக்கோ பீப்புளுக்கோ நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். அவங்களோட ஆன்சைட்டி லெவலும் லோன்லினஸ் லெவலையும் வந்து குறைச்சி கொடுத்து ஹாப்பியாக இருக்க வைக்கும். ஆப்போசிட் பார்ட்னர் மேலேயோ இல்லை பீப்புள்ஸ் மேலேயோ இருக்க ட்ரஸ்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம ஹக் பண்ணும்போது அவங்களுக்கு எமோஷ்னல் ஹீலிங் கொடுக்கும். 4 டைம்ஸாவது மினிமம் ஹக் பண்ணணும். இது மூலமாக அந்த என்விரான்மெண்ட்டில் அவங்களால ஈஸியாக சர்வே பண்ண முடியும். 8 டைம்ஸ் வந்து அந்த கொடுத்த பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ்க்கு, 12 டைம்ஸ் வந்து அது ஆப்போசிட் பார்ட்னருக்கும் நம்மளோட க்ரோத்துக்குமே ரொம்ப